எப்பா, போன மாசம் மீன் வியாபாரம் பண்ணதுல நல்ல லாபம். இந்த மாசமும் அதே மாதிரி மீன் வியாபாரம் பண்றோம், நல்ல லாபத்தை அள்ளுறோம். மீன் வாங்கலையோ? மீன் மீன், நெய் மீன், நெத்திலி மீன், வாழை மீன், பாறை மீன். ஆஹா, ராணியக்கா வீடு வந்துருச்சு. ராணியக்கா தான் போன மாசம் நிறைய மீன் வாங்கினாங்க, 3 கிலோ கிட்ட வாங்கினாங்க. முதல்ல ராணியக்காக்கு மீன் எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வீட்டுக்கே போனோம். எக்கோ எக்கோ ராணியக்கோ, மீன் வாங்கலையோ? மீன், ஐர மீன, கண்ட மீன். ஐர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு தர மீன் மாட்டிக்கிட்டு சேத்துல. ஐர மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு தர மீன் மாட்டிக்கிட்டு சேத்துல. ஏண்டி சின்ன பண்ணே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? எக்கா, ஏன் அறிவு பத்தி என்ன இவ்வளவு சந்தேகம் உங்களுக்கு? ஏக்கா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அடுத்த வாட்டி மீன் கொண்டு வந்தனா என் வீட்டுக்கு முதல்ல கொண்டு வாடி, கூட 2 கிலோ வாங்குவேன்னு சொன்னீங்கல்லக்கா. இன்னைக்கு பாத்தீங்களா, உங்க வீட்டுக்கு நான் முதல்ல கொண்டு வந்துட்டேன். 3 கிலோ வாங்குறீங்களா, 4 கிலோ வாங்குறீங்களாக்கா? அடியே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தும்சு கட்ட, ஏ தும்சு கட்ட. ஐயோ ஐயோ, என் வீட்டு முன்னாடி மீனை வச்சிருக்காதடி, கவிச்சுடி கவிச்சி. என்னக்கா இது, மீன் கவுச்சின்னு உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? போன மாசம் 3 கிலோ வாங்குனீங்களா, அப்ப தெரியாதா? போன மாசம் வேற, இந்த மாசம் வேறடி. இல்லையேக்கா, போன மாசம் கொண்டு வந்த அந்த மீன் எல்லாமே இருக்குக்கா. அட லூசு, நான் அதை சொல்லடி. இந்த மாசம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்ப பார்த்தாலும் கொழு கொழுன்னு நல்லா அமுல் மேபி மாதிரி தெரியுதுக்கா. ஏன்க்கா அதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்க? அடியே, அதுக்கு இல்லடி, என் ட்ரெஸ்ஸ பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? என்ன சும்மா பளிச்சுன்னு இருக்குது, கண்ணு 2 வலிக்குது. மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போறா அப்படின்னு இருக்குதுக்கா. ஏண்டி கூமுட்ட, மஞ்சையை பார்த்தா இன்னும் கூட தெரியலையா உனக்கு? இன்னும் ஒண்ணு கூட தெரியுதுக்கா. எப்பவும் இவ்வளவு காலங்காத்தால குளிக்க மாட்டீங்க, இன்னைக்கு குளிச்சு கிழிச்சு சுத்தமா இருக்கீங்க. அடியே கூமுட்ட, ஏழைகளின் தெய்வமே மாரியம்மா, எங்க இருக்கங்குடி தெய்வமே மாரியம்மா. என்ன இந்த ராணியக்கா, காலங்காத்தால 7 மணிக்கு எந்திரிச்சு பல்லு கூட விளக்காது, இன்னைக்கு என்னன்னா பக்தி மயமா தெரியுத. குளிச்சு பல்லெல்லாம் விளக்கி ஏன் சாமி பாட்டு கூட பாடிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? ஏழைகளின் தெய்வமே மாரியம்மா, எங்க இருக்கங்குடி தெய்வமே மாரியம்மா, உன்னை கும்பிடாம இருப்பவர் யார் மாரியம்மா. என்டி இவ்வளவு சொல்லி இன்னும் மாட்டி உனக்கு புரியல? எக்கா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. உங்களுக்கு மீன் வேணுமா வேணாமா அதை மட்டும் வாயை திறந்து சொல்லுங்கக்கா. இந்த பாட்டு பாடுறது, பாட்டு கச்சேரி நடத்துறது அதெல்லாம் இங்க தேவையில்ல. எனக்கு மீன் வேண்டாம். இனிமேல் 1 மாசத்துக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. எக்கா, அடுத்த வாரம் ஆத்து மீன் வருதுக்கா. இதுவாது குளத்து மீன், சும்மா சூப்பரா இருக்கும் ஆத்து மீன் டேஸ்ட். அதுவும் ஐர மீனா வரப்போதாங்க்கா. ஐயோ ராமா, மீன் மீன் சொல்லிக்கிட்டே இருக்காதடி, அது கவுச்சிடி. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு மீன் வேணாம் அவ்வளவுதானே? வேண்டானா விடுங்க, நான் பக்கத்து தெருல போய் வித்துக்கிறேன். நீங்க வாங்கலாம் என்ன, பாப்பாத்தி வாங்குவல்ல. அடியே லூசே, நான் மீன் வேணான்னு எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு சொல்றீங்க? மீனை கழுவி கிழுவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கறி வெளிக்கும், அதானே? அட அரமெண்டலே, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன்டி. என் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட உனக்கு தெரிய வேண்டாமா? சந்தேகப்பட்டேன் ராணியக்கா, சந்தேகப்பட்டேன். காலங்காத்தால 7 மணிக்கு பல்லு தேய்க்காம இருக்கிற நீங்க குளிச்சு கிழிச்சு மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கும் போதே சந்தேகப்பட்டேன். ஆனா நீங்க டெய்லி குளிக்க மாட்டீங்களே, நீங்க எப்படி மாலை போடுவீங்கன்ட்டு அதை கேட்கலக்கா. ஏன்டி, என்ன பார்த்தா உனக்கு டெய்லி குளிக்கிற மாதிரி இல்லையாட்டி? நான் இனிமேல் மாலை போட்டல டெய்லி காலங்காத்தால குளிச்சு இந்த மாதிரி சுத்தமா தான் இருப்பேன். 1 மாசம் என் வீட்டு பக்கம் மீனே கவுச்சிட்ட தீட்டு வந்தா மூக்குல குத்தி விடுவேன். என்னக்கா நீங்க மாலை போட்டேன்னு சொல்லிட்டீங்க, இனிமே கொண்டு வருவேனாக்கா? சரி சரி, நான் பாப்பாத்திக்கிட்ட போயே வித்துக்கிறேன். இந்த கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் வந்துட்டா போதும், இந்த மீன் வியாபாரமே பண்ண முடியலடப்பா. நீ யாருகிட்ட போய் விற்க போற? அதான் நம்ம ஒத்தரோசா பாப்பாத்தி. இருடி, அவளே வர்றா பாரு. வாடிமா வா. என்னடி ராணியக்கா மஞ்சக்காளி மாதிரி வந்து நிக்காங்க, நீ மாரியா தேட்டா வந்து நிக்க? என்னம்போ பாப்பாத்தி கிட்ட மீன் விற்க போறேன்னு சொன்ன, வித்து தான் பாரு. ஐயோ, என் வீட்டு பக்கம் வந்துடாதம்மா. ராணிக்காதி இவ்வளவு நேரம் வீட்டு பக்கம் வெளியில யாரும் உட்கார வச்சிருக்காங்க, நான் வீட்டு கிட்டவே வர விட மாட்டேன்டி. என்னங்கடி, வாரத்துல 3 நாள் கறியை சாப்பிடுவீங்க, இப்போ வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்றீங்க. நல்லா எப்படி தொழில் பாக்குறது? அட பாவி, நீ தொழில் பார்க்கணுங்கிறதுக்காக நான் மாலை போட்டிருக்கும் போதே உன்கிட்ட மீன் வாங்கி அடி சாப்பிட முடியும்? அதானே, நீ எப்படி மாலை போட்ட? நான் போட்டு 1 நாள் ஆகுது. போட்டது இருக்கட்டும், எந்த கோயிலுக்கு போட்டிருக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி? சகப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். சகப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம், மாறி வந்தாளாம். அது சரி, நானே சொல்லிடுறேன் என்ன கோயிலுக்குன்னு. ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கேன் டி. ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிபராசக்தி. அது சரிடி. என் செவ்வாடையை பார்த்தாலே நீ கண்டுபிடிக்க வேண்டாம். அது சரி, நீங்கெல்லாம் இப்படி மாலை போட்ட என்ன, நான் என்ன வியாபாரம் பார்க்க முடியாமல போகுது? அதான் இருக்கவே இருக்காளே என் ஃப்ரெண்டு. யார சொல்ற?
ராணிக்கா அவ வேற யாரும் சொல்லிட போறா, நம்ம நீலமண்ட நீலாம்பரியத்தான். ஆமா ஆமா, என் ஊதாமண்டை இருக்கல்ல, அவ என்கிட்ட மீன் வாங்கி சாப்பிடுவா. அவ திமிங்கலத்தை அறுத்து வச்சாலே அதுல 1 கிலோ கொடுன்னு சொல்லி கேட்பா. இந்த கெண்ட மீனையும் ஐர மீனையும் பார்த்தா விடவா போறா? இன்னைக்கு நான் போறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லா மீனையும் விக்கிறேன். பகல்ல கண்ட கனவு பலிக்கலன்னு ராத்திரி முழுக்க தூங்காம இருந்து ஒருத்தி கனவு கண்டாலாம். அந்த கதை அவள இருக்கு. அதானே ராணியக்கா. ஐயோ, மாலை போட்டாலும் போட்டீங்க, 2 பேர் பேசுறது சுத்தமா புரியலையே. சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை போட்டாலும் சரி, இருக்கங்குடி மாரியம்மனுக்கு மாலை போட்டாலும் சரி, முருகருக்கு மாலை போட்டாலும் சரி, மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்க டி. அது யாரு முருகருக்கு மாலை போட்டிருக்குது? அது போக போக உனக்கே தெரியும். வாடி ஊதா மீனை பாருடி, அப்படியே சும்மா தக 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 தகன்னு மின்னுது. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்திருக்கோம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட மீன் வேண்டி நீ எப்பண்டி கேட்டேன்? ஊதா என்னடி இப்படி சொல்ற? போன மாசம் கூட மீன் கொண்டு வரப்ப எப்ப மீன் கொண்டு வந்தாலும் எனக்கு 2 கிலோ தந்துருடி, நீ தானே சொன்ன. முருகா என் ஃப்ரெண்ட மன்னிச்சிரு முருகா என் ஃப்ரெண்ட மன்னிச்சிரு முருகா. அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஏன்டி அரோகரன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? என்னப்போ சொன்ன? ஊதா 2 கிலோ 3 கிலோ மீன் வாங்குவான்னு வாங்க சொல்லு பாப்போம். ஐயா சின்ன பொண்ணு, இப்படி கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் மீன் கொண்டாந்து வித்தா எப்படி வியாபாரம் நடக்கும்? எல்லாரும் கோயிலுக்கு மாலை போடுவாங்கல்ல. இப்ப பாரு என்ன பாரு, நான் எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் கண்டுபிடிச்சிரு பாப்போம். இது மஞ்சள் கலரு இருக்க முடி, அது சிவப்பு கலரு சமயபுரம், பச்சை கலர் என்னன்னு தெரியலையே. பச்சை நிறமே பிச்சி கிளியும் பச்சை நிறமே. பச்சை கிளி தானடி பச்சை நிறம், அது என்னடி பிச்சை கிளி? ஏன்டி ஏதோ வாயில வருதுன்னு பாடுதே, அது எனக்கு தெரியலடி. நீ எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்க நீயே சொல்லிருட்டி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் அந்த ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. ஆக இப்ப நீ திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை போட்டிருக்க, அவ்வளவுதானே? என் பச்சை ஆடை பார்த்தோன்னே நீ கண்டுபிடிக்க வேண்டாமா? நினைச்சேன், இருந்தாலும் கேப்பமேன்ட்டு கேட்டேன். ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாடுதல்க. நான் இனிமேல் இந்த பாட்டு தான் பாடணும் போல. திருச்செந்தூர் முருகா என்ன தெருவா லைய வச்சியே திருச்செந்தூர் முருகா. நீங்கெல்லாம் போங்க, நம்ம நடேச அண்ணன் இருக்காங்க, அவங்க என்கிட்ட நிறைய மீன் வாங்குவாங்க வழக்கமா. நான் அவங்க கிட்டே போய் வித்துக்கிறேன். வாடி மச்சினிச்சி, என் வயசு பிச்சு கிச்சுனானா அந்த கதையாவில் இருக்கு. என்னடா சாமி ஒரு மாதிரி பாட்டுலாம் பாடுது? அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, உங்க நடேசனை பின்னாடி நிக்காப்ல பாரு, அப்படி சாக்காயிருவ சாக்கு. என்னது நடேசன் நிக்காரா? எப்படியும் 5 கிலோ மீனாச்சு வாங்குவார், அவர் குடும்பம் தான் பெருசாச்சு. அண்ணன் மீன் வாங்கிக்கிறீங்களா? மீன் என்னது இது? அண்ணன் ட்ரெஸ் கோடே ஒரு மாதிரி இருக்கு. சாமி சொல்லுங்க, சாமி சொல்லுங்க. சாமி வேற ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க போங்க சாமி. சாமி நம்ம வீட்டு பக்கம் ஒண்ணு வந்துட வேண்டாம் சாமி, இன்னும் 48 நாளைக்கு நாங்க விரதம் இருக்கோம் சாமி, அதனால வீட்டுக்கிட்ட வந்துடாதீங்க சாமி. சரி சாமி, வீட்டு பக்கம் வரல சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. என்ன ராணியக்கா, என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா போச்சு இல்ல? சிரிங்க, சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள். கார்த்திகை மார்கழி மாசம் அவங்க பக்தி மயத்துல இருக்காங்க, இவன் மீன் வித்துக்கிட்டு இருக்கலாம். மீன் காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனே, மழை பெய்ற நேரம் நான் உப்பு விற்க போனேன். என்ன நினைச்சி நானும் சிரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியும் சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். சின்ன பொண்ணு, ஆக்சுவலா நீ அந்த பாட்டு பாடப்படாது, மீனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா இன்னைக்கு வியாபாரம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே போனோம் டி. சரியா சொன்னடி, கோவிந்தா கோவிந்தா இன்னைக்கு மீன் வியாபாரம் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவால யாரும் கோவப்பட்டீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. இது ஒரு காமெடிக்காகவே தவிர எந்த சாமியையும் காயப்படுத்துறதுக்காக இல்ல. அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் நேம வீடியோவில் சொல்லன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலன்னா ஏதோ ஒரு அவசர வேலையாக இருந்திருப்பேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நேம் வந்துடும். ரோகிணி, நூர்ஜகான், கோஷிகா, இர்ஃபா, ஸ்ரீமதி, பிரபாகுமார், தமிழ்ச்செல்வன்,
கருப்பசாமி, ஷனா, சரோ, நடேசன், நிரோ, தீபன், கீது, தேவகி, லரு, கர்ஷி, அப்புறம் நிதிஷ், நல்லதம்பி, சோபியா, கலுக்ஷனா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க நேம் இந்த வீடியோல வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்க, அதுல கண்டிப்பா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.